வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் 5 ஒளியியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துக்கூடிய சரியா தவறா அதில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் ரோமன் சரியா தவறா, தவறு எனில் காரணம் தருக. அது கீழே வந்து மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் வந்து ஆன்சர் குறிச்சிட்டு அப்போவுமே வந்து அந்த ஆன்சரை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தனியாக குறித்து வச்சுட்டு தனியாக அந்த வீடியோ பார்த்த பிறகு உட்காந்து அதை வந்து பார்க்கணும், அந்த ஆன்சரை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கும்போதே ஆன்சரை குறிக்கும் போதே நீங்கள் வந்து அந்த ஆன்சர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ பார்க்கும்போதே அந்த ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, தனியாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒளியானது திட திரவ வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும். ஆன்சர் வந்து தவறு. ஒளியானது திட திரவ வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவாது. பரவும் இதை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பரவாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கிடணும். சரியான கூற்று என்னென்னா ஆன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு நெக்ஸ்ட் லைனில் சரியான கூற்று எழுதணும். சரியான கூற்று என்னென்னா ஒளியானது திட திரவ வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவாது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொலி அலைகள் ஆகும். ஆன்சர் இந்த கூற்று வந்து சரி. ஆன்சர் வந்து சரின்னு சொல்லிட்டு எழுதணும். நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் வந்து குற்றொலி அலைகள் ஆகும். இது வந்து சரியான கூற்று. ஆன்சர் வந்து சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. இது வந்து ஆன்சர் தவறு. இதில் கொடுத்துருக்கிறது வந்து தவறான கூற்று. இதை வந்து சரியான கூற்றாக மாற்ற வந்து இது வந்து சார்ந்தது. இப்போ வந்து அல்ல மட்டும் கட் பண்ணிடணும். இப்போ தவறுன்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதிட்டு சரியான கூற்று எப்படி எழுதணும்னா ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது. ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரியான கூற்று எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் அதிகம். ஆன்சர் வந்து தவறு. சரியான கூற்று என்னென்னா இந்த அதிகம் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து குறைவு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எழுதணும். இது அதிகம் கிடையாது, இதை கட் பண்ணிவிட்டு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணணும் அந்த இடத்துல. ஸோ இப்போ சரியான கூற்று என்னென்னா ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் குறைவு. இதான் வந்து சரியான கூற்று. இதோட யூனிட் 5 உள்ள சரியா தவறா அதில் உள்ள 4 கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் 5 உள்ள பொறுத்துக அதில் உள்ள கொஸ்டின்ஸ்குள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.